இருக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா அரங்கிற்கு வருகை புரிந்துவிட்டார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்காட்சி அரங்கை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்காட்சி அரங்கை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் கண்காட்சி அரங்கை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா அரங்கிற்குள் வந்து கொண்டிருக்கின்றார். அனைவரும் கரகொழி எழுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திருவுருவப் படத்திற்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்துவார்கள்.
அனைவருக்கும் தமிழ்நாடு கிராம வங்கியின் இனிய காலை வணக்கம். நம் செந்தமிழ் மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் தமிழகத்தில் வாழும் அனைத்து தரப்பு மக்களின் நல்வாழ்விற்கு பல்வேறு கடன் உதவிகள் வாயிலாக ஒவ்வொரு நாளும் துணை நிற்கின்ற பெருமைக்குரியது எங்கள் தமிழ்நாடு கிராம வங்கி. அந்த வகையில் இன்று மாநில அளவிலான மாபெரும் வங்கிக் கடன் வழங்கும் விழாவினை மக்கள் நலம் காக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களது வருகையின் மேன்மையில் தமிழ்நாடு கிராம வங்கி பெரும் மகிழ்ச்சியுடன் நடத்துவதில் பெருமை கொள்ளுகிறது. ஈன்ற அன்னையின் பெருமையென வருகிறது தமிழ்தாய் வாழ்த்து. எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே, வாழ்த்ததுமே, வாழ்த்ததுமே. அனைவரின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக ஒளிவிளக்காக திகழும் குத்து விளக்கினை ஏற்றுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து பெருமக்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வந்திருக்கும் அவையோர் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்க எங்கள் தமிழ்நாடு கிராம வங்கியின் தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அவையில் உள்ள அனைவருக்கும் முதற்கண் இனிய காலை வணக்கங்கள். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப இப்பூ உலகில் புகழோடு தோன்றி தமிழகத்தின் புகழை தரணி எங்கும் பரப்பி வரும் இம்மண்ணின் மைந்தரும் எங்கள் அன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்கள் அன்பான அழைப்பினை ஏற்று மாநில அளவிலான கடன் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு கடன் வழங்கி வாழ்த்த வந்துள்ளமைக்காக தமிழ்நாடு கிராம வங்கி குடும்பத்தின் சார்பில் மாண்புமிகு முதல்வர் அவர்களை வருக வருக என இருகரம் குப்பி சிரம் தாழ்ந்து வரவேற்கின்றோம். We welcome our respected MD and CEO of Indian Bank, Madam. From the date of amalgamation notification to till date, you have been extending all type of guidance, support, hand-holding in all areas to complete the amalgamation process smoothly and successfully. On behalf of Tamil Nadu Grama Bank family, we extend our hearty welcome, Madam. இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வாழ்த்த வந்துள்ள மாநிலங்களவை உறுப்பினர் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வந்துள்ள மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சேலம் மேற்கு அவர்களையும் சேலம் தெற்கு அவர்களையும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வீரபாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மாண்புமிகு சங்ககிரி
என வரவேற்கின்றோம். எங்களை வாழ்த்த வந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் வரவேற்கின்றோம். எங்களுக்கு அனைத்து செயல்பாடுகளிலும் வழிகாட்டியாக உள்ள நபார்ட் வங்கியின் தலைமை பொது மேலாளர் மேடம் அவர்களையும் எங்கள் வங்கியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். அனைத்து வகையிலும் எங்களது வங்கியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் எங்கள் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவர் அவர்களை வங்கியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். எங்களது தாய் வங்கியான இந்தியன் வங்கியின் பொது மேலாளர்களையும் சேலம் மாவட்ட மத்திய பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றிய தலைவர் அவர்களையும் பெருந்தலைவர் சேகோசர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேடையிலே வீற்றிருக்கின்ற நம் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் மேலாண் இயக்குனர் நபார்ட் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அலுவலர், வருவாய் அலுவலர் மற்றும் உள்ள மத்திய மாநில அரசு துறைகளின் உயர் அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் கடந்த 42 ஆண்டுகளாக தொடர்ந்து எங்கள் வங்கியின் வளர்ச்சியிலே தோள் கொடுத்து பேராதரவு நல்கி வரும் மேன்மையான வாடிக்கையாளர்களையும், விவசாய பெருங்குடி மக்களையும், மகளிர் சுயஉதவிக்குழு உறுப்பினர்களையும், தொண்டு நிறுவன பிரதிநிதிகளையும், பெரியோர்களையும், தாய்மார்களையும், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவரையும் தமிழ்நாடு கிராம வங்கியின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் கிராமங்களின் வளர்ச்சியே உள்ளது என்ற மகாத்மா காந்தியின் கூற்றை செயல்படுத்தும் விதமாக கிராம வங்கிகள் ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்னால் துவக்கப்பட்டது. இந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்திலே சிறப்பான வங்கி சேவை ஆற்றி வருகின்ற பல்லவன் கிராம வங்கியும் பாண்டியன் கிராம வங்கியும் 1/4/2019 முதல் மத்திய அரசின் வங்கி இணைப்பு கொள்கையின் கீழ் இணைந்து 630 கிளைகளுடன் ஏறக்குறைய 48 லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் சேவை செய்து வருகிறோம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய மொத்த வணிகம் 23 கோடிக்கு மேல் உள்ளது என்று மீண்டும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமை அடைகின்றோம். மத்திய அரசால் பல்லவன் கிராம வங்கியும் பாண்டியன் கிராம வங்கியும் இணைப்பதற்கு அறிவிப்பு வெளியான நாள் முதல் பெருமைமிக்க நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இணைப்பிற்கான பேராதரவை உடன் வழங்கி மிகவும் வேகமான வளர்ச்சியை கொண்டுள்ள சேலம் மாநகரிலேயே தமிழ்நாடு கிராம வங்கியின் தலைமை அலுவலகம் அமைவதற்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் வங்கியின் இணைப்பிற்கு உதவிய எங்கள் தாய் வங்கியான இந்தியன் வங்கி எம்டி மற்றும் சிஇஓ அவர்களுக்கும், இந்தியன் வங்கியின் உயர் அதிகாரிகளுக்கும், நபார்டு வங்கியின் உயர் அதிகாரிகளுக்கும், மத்திய மாநில அரசுகளுக்கும் எங்கள் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன், அவ்வழியில் நின்று தமிழ்நாடு கிராம வங்கியும் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இணைந்து ஒருங்கிணைந்த வளாகம் அமைக்க 2 ஏக்கர் அரசு நிலம் வழங்குவதற்கான அறிவிப்பை சட்ட மாமன்றத்தில் அறிவித்து சேலம் மாநகரிலேயே தமிழ்நாடு கிராம வங்கியின் தலைமை அலுவலகம் அமைப்பதற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எங்களது தமிழ்நாடு கிராம வங்கி குடும்பத்தின் சார்பாகவும் தாய் வங்கி இந்தியன் வங்கியின் சார்பாகவும் உளமான நன்றியை இருகரம் கூப்பி பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பெருமுயற்சியினால் தமிழகத்தில் எவ்வாறு சேலம் மிக பெரிய நகரமாக வளர்ந்துள்ளதோ, வளர்ந்து கொண்டு இருக்கின்றோ, அதே போல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆசையுடனும் வாடிக்கையாளர்களின் பேராதரவுடனும் தமிழ்நாட்டில் பெரிய வங்கியாக எங்கள் தமிழ்நாடு கிராம வங்கி மென்மேலும் வளரும் என்று நம்புகின்றோம். தமிழ்நாடு கிராம வங்கி தமிழ்நாடு மாநிலத்துக்குமே உரிய வங்கி. இதனை குறிக்க வண்ணம் எங்கள் வங்கியின் புதிய சின்னத்தில் மத்தியில் தமிழ்நாடு வரைபடம் அமைந்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். மகிழ்வுடன் கூடிய மலர்முக சேவை, மிக குறைந்த கட்டணத்தில் வங்கியின் சேவை, உங்கள் வங்கி எங்கள் பெருமை, கடைக்கோடி சாமானியனுக்கும் வங்கியின் பலன்கள் என்ற தாரக மந்திரத்துடன் தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டம் நீங்களாக அனைத்து மாவட்டங்களிலும் 48 லட்சம் வாடிக்கையாளர்களை கொண்டு நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். தமிழ்நாடு கிராம வங்கியானது ஊரக வளர்ச்சி மற்றும் மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் உட்பட அனைத்து துறைகளுடனும் இணக்கமான உறவு கொண்டு அனைத்து மக்கள் நலத்திட்டங்களையும் செயல்படுவதில் முதன்மையாக திகழ்கிறோம் என்பதை இத்தருணத்தில் கூறிக்கொள்கின்றேன். புதிதாக உருவெடுத்துள்ள தமிழ்நாடு கிராம வங்கியின் முதல் நிகழ்ச்சியான மாநில அளவிலான மாபெரும் கடன் வழங்கும் விழாவில் வேலூர் மாவட்டம் நீங்களாக அனைத்து மாவட்டம் சேர்ந்த சுமார் 31,406 பயனாளிகளுக்கு ரூபாய் 112 கோடி ரூபாய் கடன் உதவிகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் வழங்க உள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 42 ஆண்டுகளாக கிராமப்புற மக்கள் பொருளாதார வளர்ச்சியில் தன்னிறைவு பெற பல்வகையான கடன் திட்டங்களையும் சேமிப்பு திட்டங்களையும் எங்கள் வங்கி அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறது. அரசின் பொதுநல திட்டங்களையும் பொதுமக்களுக்கு வழங்குவதில் முதன்மை வங்கியாக திகழ்கிறோம். கிராம மக்களின் முக்கிய தொழிலான விவசாயம் மற்றும் அதை சார்ந்த தொழில்களுக்கு அதிகமான கடன் கொடுப்பதில் எங்கள் தமிழ்நாடு கிராம வங்கி முன்னணியில் உள்ளது. கடந்த 3 மாதங்களில் மட்டும்
சுமார் 3,300 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளது. இக்குறுகிய காலத்திலேயே 1 லட்சத்துக்கும் அதிகமான நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் மகளிரின் பங்களிப்பு முக்கியம் என கருதப்படுவதால் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் முன்னேற்றத்திற்கு ஆண்டுதோறும் 600 கோடிக்கும் அதிகமான சுய உதவிக் குழு கடன்களை வழங்கி வருகிறோம். மேலும் மகளிர் மேம்பாட்டு முகமை மூலம் மானியத்துடன் கூடிய கடன்களையும் நாங்கள் வழங்கி வருகின்றோம். வாடிக்கையாளர்களின் தரமான வங்கி சேவையை தருவது மட்டுமல்லாமல் சமூக பொறுப்பிலும் வங்கி பொறுப்புடன் பங்களிப்பை நல்கி வருவது என்பதற்கு எடுத்துக்காட்டாக தனுஷ்கோடி மீனவர் பகுதியில் வங்கியின் சார்பாக இலவச சோலார் மின் விளக்குகள் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. கஜா புயலில் பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைக்கும் முகமாக அவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கியதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வாங்கிய கடன்களை மறுசீரமைப்பு செய்து கொடுத்துள்ளது. மற்றும் எங்கள் வங்கி வருடந்தோறும் இரத்த தான முகாம்களை நாங்கள் நடத்தி வருகிறோம் என்று கூறிக்கொண்டு இந்த பொன்னான தருணத்தில் எங்கள் உரையை முடிப்பதற்கு முன்னால் எங்கள் நன்றியுடன் நாங்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு எப்பொழுது முன் அனுமதி கேட்டாலும் தாயுள்ளத்தோடு எவ்வித தயக்கமுமின்றி உடனடியாக சந்திக்க அனுமதி வழங்கி எங்களுடைய தேவைகளை கனிவுடன் கேட்டறிந்து உடனுக்குடன் பரிசீலித்து ஆவணம் செய்து வருவதற்கு எங்கள் வங்கியின் சார்பாக சிரம் தாழ்ந்த கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பொன்னான நேரத்தில் என்னுடைய உரையை முடிக்கும் முன் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு கிராம வங்கியின் சார்பில் ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம். எங்களது 90% கிளைகள் கிராமப்புறத்தில் அமைந்துள்ளது. ஆகையால் கிராமப்புற மக்களிடமிருந்து போதிய வைப்பு தொகை பெறுவதற்கு வாய்ப்பு குறைவாக உள்ளது. ஆகவே அரசின் வைப்பு நிதியை வைப்பதற்கு எங்கள் தமிழ்நாடு கிராம வங்கியை ஒரு வங்கியாக மற்ற பொதுத்துறை வங்கிகளுடன் இணைக்க வேண்டும் என்று இத்தருணத்திலே எங்கள் வங்கியின் சார்பாக இருகரம் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இல்லங்களிலும் தமிழ்நாடு கிராம வங்கியின் பெயரை உச்சிறக்கும் வங்கியாக மாற்றுவதே எங்கள் நோக்கம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். நபார்ட் வங்கி தலைமை பொது மேலாளர் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். Honorable CM திரு எடப்பாடி பழனிசாமி, respected CMD of Indian Bank Madam Padmaja Chundru, Chairman Tamil Nadu Grama Bank Shri Dhanaraj, Salem DCCB Chairman Shri Elangovan, other dignitaries on the days Shri Amalor Pavanathan, ex-DMD NABARD, members from the senior bankers, SAGs, and other distinguished guests in the audience. It's a matter of great pleasure to be here at this function today. Tamil Nadu Grama Bank is the only Grama Bank now in the state of Tamil Nadu. This was merged on 1st April between the two earlier banks, Pallavan Bank and Pandian Grama Bank. Now the Tamil Nadu Grama Bank, with 2,200 employees and 630 branches, will cover the entire state of Tamil Nadu for all loans for agriculture, small artisans, handicrafts, fishermen, and all other people in the rural areas. The total business of the bank was around 23,000 crores as on 30th June, and also the CD ratio is nearly 100%. So this bank will serve the rural areas of the Tamil Nadu in a greater way and will also bring the people into the formal banking system. We at NABARD are privileged to associate with Tamil Nadu Grama Bank. We have recently organized a financial literacy program through the Tamil Nadu Grama Bank in all its 630 branches on 16th July with the support of 19.80 lakhs from our Financial Inclusion Fund. This has helped the bank in spreading the message of financial literacy throughout the state. We also had a comprehensive financial inclusion project with the Tamil Nadu Grama Bank in Dharmapuri district, which helped the bank in understanding how the financial inclusion could be extended to
the entire population of the villages covered under the project. On this occasion, I would also like to mention that the Grama Bank has 96% in priority sector lending and almost 86% of the loans given to agriculture. The share of the business in the bank in the district was around 4%, and we hope this will increase in future. I'm also happy that the Honorable CM has allocated land to the Tamil Nadu Grama Bank, and it will now have its head office in Salem district very shortly. On this occasion, I extend a warm greetings to all the employees of the bank as well as the chairman and his senior officials for better progress in future. I also thank the Honorable CM and the CMD of Indian Bank for gracing this occasion, and would like to end by saying that NABARD would always be supporting the Grama Bank in all its endeavors. Thank you. தேனின் சுவையென விழா தலைமையுரையாற்ற இந்தியன் வங்கியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி அவர்களை பேரன்புடன் அழைக்கின்றோம். Now I humbly request Indian Bank MD and CEO Madam to deliver her presidential address. அனைவருக்கும் வணக்கம். இன்று இங்கு வந்து இருக்கும் சேலம் மாநகர மக்கள் அனைவருக்கும் என் கலை வணக்கம். Honorable Chief Minister, Government of Tamil Nadu, Shri Edappadi K. Palaniswamy, Shri S.A. Raman, IAS District Collector Salem, Srimati Padma Raghunathan, Chief General Manager NABARD, Shri Elangovan, President Salem District Central Cooperative Bank, my colleagues, Shri Nagarajan, General Manager, Rural Banking Department from Indian Bank, the Field General Manager, Zafia, who is in the audience, Zonal Manager, Indian Bank, Salem, Mr. Selvaraj, all colleagues, dignitaries on the dais, and the Chairman, Tamil Nadu Grama Bank, Dhanraj, the organizer of today's function, and the Chairman of the Grama Bank, distinguished guests, and our beloved customers. I am very happy to see such a big gathering and all the customers of both Indian Bank and Tamil Nadu Grama Bank here. Tamil Nadu Grama Bank is now a 3-month-old baby. It was born on 1st April 2019 by the amalgamation of the Pandya Grama Bank, which was sponsored by Indian Overseas Bank, and the Pallava Grama Bank, which is sponsored by Indian Bank. So it is a recognition of Indian Bank's performance and also its strength in the state of Tamil Nadu that made the government of India recognize that this would be the better bank, this would be the sponsor bank for the Tamil Nadu Grama Bank. And true to its word, we wanted to have the inauguration in first week of April itself, but because of the election code of conduct, we are now having it here. And I am very happy to be in the city of Salem, which is known not only for its sweet mangoes, but also the people with very, very good warmth. The entire Salem district is known for its economic activities, whether it is agriculture, industry, trade, business, and services. It's also very prominently present in the industrial sector. Today, when Chandrayaan-2 is going to be launched in the afternoon, it is very nice to know that this ISRO has chosen the Russian-grade steel made by the Salem Steel Plant for the 2.3 millimeter thickness steel that they use in the Chandrayaan spacecraft. So this is again, apart from Salem Steel, also Malco, Southern Iron and Steel Company, etc. I take this opportunity to thank the Honorable Chief Minister for the very kind gesture in allotting land for the Regional Rural Bank and also for the INDCETI for construction of our buildings. I assure this will be very, very duly reciprocated by the Regional Rural Bank and the INDCETI by their good contribution for the economic upliftment of the district and also the state of Tamil Nadu.
I'll just take 2 minutes to talk about the sponsor bank, Indian Bank. As you know, it is your own bank. And the unstinted support of the Tamil Nadu government, of NABARD, and of all of you, all our customers, has made it a household name in Tamil Nadu. Tomorrow, on 15th August 2019, Indian Bank would be entering its 113th year of operations. It is the best public sector bank today in India. It is the best brand that among the banking sector as voted by the Reader's Digest readers. All parameters, whether it is business growth, asset quality, profitability, and capital, Indian Bank stands at the top of the chart. And I also would like to share that Indian Bank is the only bank that has not sought capital nor received capital from the government out of all the public sector banks. So this is a matter of pride not only to Indian Bank employees but also to the state of Tamil Nadu. Our presence in Tamil Nadu is very, very strong. Out of the 2,872 branches, 1,050 branches are in Tamil Nadu. Out of the 3,892 ATMs and BNAs, 1,838 are in Tamil Nadu. And out of the business correspondents, which are again mostly women, out of the 3,022, we have 2,000 in Tamil Nadu. As Mrs. Padma mentioned, the CD ratio, while of the bank is 75%, of Tamil Nadu, in Tamil Nadu it is 85%, and in Salem district, our CD ratio is 125%. That means for every 100 rupees deposit we are getting, we are lending 125 in this district. So this is the contribution Indian Bank is making to Tamil Nadu and especially to the Salem. Tamil Nadu is the MSME capital of India. The entrepreneurial spirit, the innovation that I can see across the state is reflected here also. State Bank, the banking system in India has very good presence in Tamil Nadu, but Indian Bank with its clusters of SSI in Ambattur, auto components in Krishnagiri, hosiery in Tirupur, and MSME branches in Salem, a very strong presence, is contributing to this. Our Induseti is very strong. This is the training ground for entrepreneurs. I request people who would like to be trained in any special craft to please approach our self-employment training institutes. There are 10 in Tamil Nadu. We have already conducted 2,118 programs and trained 58,912 beneficiaries. I would feel proud to mention that Indian Bank has been receiving the best bank in self-help group linkage across the country and for 10 years in a row from the state of Tamil Nadu itself. We also lend, of course, to the government's other corporations, to the industry, to textile. In Salem district, as I already mentioned, both Indian Bank and Tamil Nadu Grama Bank are serving all the demographic. Indian Bank is the chosen partner for processing PM Kisan Samman Nidhi scheme, that is the income support scheme for farmers. This is because the digital initiatives that have been taken by the bank. We place on record our sincere thanks to Shri S.A. Raman, the district collector, for his invaluable support and guidance. Our bank's business correspondents disburse old age pension to about 6 lakh beneficiaries in their villages every month. I thank the Commissioner Social Security Schemes Tamil Nadu for having chosen us as the nodal bank for disbursement of old age pension, death relief scheme and accident relief scheme. Just now the collector was also mentioning to me, Salem district is the place where the self-help group movement originated in 1989, and Tamil Nadu, of course, is the first state to implement this project. Indian Bank, as part of its commitment to development banking, accepted to be a partner as the sole lending banker in the then undivided Dharmapuri, Salem and South Outcut districts in 1989. We have already extended credit of rupees 4,733 crores to more than 1,60,000 self-help groups. 1,60,000 self-help groups with 16 lakh beneficiaries. Now, Tamil Nadu Grama Bank, as per the roadmap of RRB amalgamation by the Government of India,
As I said, the erstwhile Pallavan Grama Bank and Pandya Grama Bank are merged into a single entity, the Tamil Nadu Grama Bank. The responsibility given to Indian Bank is taken very seriously, and I assure you that from Indian Bank we will extend all support to this new bank that will make us all proud. When we approached the government of Tamil Nadu for the no objection letter, it was immediately given with Indian Bank as the sponsor bank. TNGB has serviced the customers, especially in rural areas, with a total business, as mentioned already, of more than 23,000 crores. In terms of branch network, which is more than 630 branches, this stands fifth among the banks in Tamil Nadu. We are very happy to be a part of this movement, and I assure that we will take it forward with all momentum. The bank has a special focus on self-help groups and already financed 14,000 women self-help groups. This is the Tamil Nadu Grama Bank. Recently, NABARD awarded a special prize to TNGB for the SHG bank linkage. Digitally also, this bank is taking huge strides, and I want all the customers to move on to the ATM card, the debit card, and the credit card. I thank again the collaborative efforts of the government of Tamil Nadu, of the DCCB chairman. I should make a special mention of all the support that we are receiving from him, of all my colleagues, all my staff, both from Indian Bank and from Tamil Nadu Grama Bank, and of course, our beloved customers. Thank you. Vanakkam. ஏழை எளியோர் துயர்போக்கும் செயலே எந்தன் சேவை என்னும் வகையில் ஏழைகள் வளம் பெறவும் எளியோர் நலம் பெறவும் அனுதினமும் அயராது தளராது மக்கள் சேவையே மகேசன் சேவை என மக்களுக்கு தொண்டாற்றும் அருமைகள் நிறைந்தவரான இவ்விழாவின் முதன்மை விருந்தினர் நம் மண்ணின் மைந்தருமான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை முக்கணி சுவையான விழா பேருரை ஆற்றுமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். தமிழ்நாடு கிராம வங்கியின் சார்பில் மாநில அளவிலான மாபெரும் வங்கி கடன் விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஒரு அற்புதமான வரவேற்புரை ஆற்றிய தமிழ்நாடு கிராம வங்கியினுடைய தலைவர் திரு டி தனராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புமிக்க உரையாற்றிய இந்தியன் வங்கியினுடைய நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி திருமதி பத்மா சுந்துரு அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, நபார்டு வங்கியினுடைய தலைமை பொது மேலாளர் மரியாதைக்குரிய திருமதி பத்மா ரகுநாதன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மத்திய கூட்டுறவுடைய தலைவர் ஆர் இளங்கோவன் அவர்களே, இந்திய வங்கியுடைய பொது மேலாளர் எம் நாகராஜன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய சட்டப்பேரவைப்பினர் எஸ் எம்எல்ஏ அவர்களே, இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவைப்பினர் அருமைச்சவர் ஜி வெங்கடாஜலம் அவர்களே, சட்டப்பேரவைப்பினர் சகோதரர் திரு ஏபி சக்திவேல் அவர்களே, சட்டப்பேரவைப்பினர் சகோதரி திருமதி பி மனோன்மணி அவர்களே, சட்டப்பேரவைப்பினர் சகோதரர் எஸ் ராஜா அவர்களே, சட்டப்பேரவைப்பினர் சகோதரர் எஸ் வெற்றிவேல் அவர்களே, சட்டப்பேரவைப்பினர் சகோதரர் ஆர் எம் சின்னத்தம்பி அவர்களே, சட்டப்பேரவைப்பினர் வழக்கறிஞர் சகோதரர் எம் சின்னத்தம்பி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்ற சேலம் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்துடைய தலைவர் சோதர் வி ஜெயராமன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற இந்த துறையைச் சேர்ந்த அரசு உயர் அதிகாரிகளே, வங்கியினுடைய அலுவலர்களே, வருகின்றிருக்கின்ற பயனாளிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, சிறப்பு அழைப்பாளர் வருகின்றிருக்கின்ற நண்பர்களே, ஊடக நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, நன்றி ஆற்றுகின்ற தமிழ்நாடு கிராம வங்கியினுடைய பொது மேலாளர் சகோதரர் எஸ் செந்தில்குமார் அவர்களே,
அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து, ஒரு சிறப்பான விழா இங்கே இந்த அரங்கத்தில் பார்க்கின்ற பொழுது எல்லோருமே மகளிராக காட்சியளிக்கின்றீர்கள். எனவே இந்த திட்டம் மகளிருக்காக ஊக்குவிக்கின்ற திட்டமாக இந்த திட்டம் கருதப்படுகின்றது. மண்டல ஊரக வங்கிகள், சிறு குறு விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள், கிராம கைவினைஞர்கள், கிராம பகுதிகளில் சிறு தொழில் மற்றும் சிறு வியாபாரம் செய்வர்களுக்கு கடனுதவி வழங்க ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வங்கிகள் ஆரம்பிக்கப்பட்ட போது ஒவ்வொரு வங்கியும் 1 அல்லது 2 மாவட்டங்களில் மட்டுமே இயங்க அனுமதிக்கப்பட்டன. பொது உடைமை வங்கியின் சேவைகள் கிராம மக்களுக்கு எட்டாத கனியாக இருந்த காரணத்தினாலும், மேலும் அரசு நல திட்டங்கள் யாவும் பொது உடைமை வங்கிகள் மூலம் கிராம மக்களுக்கு முழுமையாக கிடைக்காத காரணத்தினாலும், அனைத்து கடைக்கோடி கிராம மக்களுக்கும் வங்கி சேவைகளை முழுமையாக பெற்றிட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் மண்டல ஊரக வங்கிகள், அதாவது கிராம வங்கிகள் மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த வங்கி மூலதனத்தில் 50% மத்திய அரசும் 35% ஏதேனும் ஒரு தேசிய வங்கியும் மீதமுள்ள 15% மாநில அரசும் அளிக்கின்றன. 35% மூலதனம் வழங்கிய தேசிய வங்கி கிராம வங்கிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யும். குறிப்பாக வங்கியில் செயல்பட வேண்டிய முறை, அதற்கான தொழில்நுட்ப உதவிகள், ஆலோசனைகள் வழங்கியதுடன் கிராம வங்கியின் தலைவராகும் தேசிய வங்கியின் ஒரு உயர் அதிகாரியே செயல்படுவார். வங்கிகள் இணைவது என்பது உலகமயமாக்கு பின் சாதாரண நிகழ்வு என்றாகிவிட்டது. கிராம வங்கிகளும் அதுபோன்ற மத்திய அரசால் இணைக்கப்பட்டு வருகின்றன. 196 ஊரக வங்கிகள் இருந்த நிலைமை மாறி தற்போது 45 வங்கிகள் உள்ளன. ஆனால் சிறு குறு வங்கிகள் சேர்ந்து பெரிய வங்கியாக உருவானதால் மற்ற தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கும் மற்றும் தனியார் வங்கிகளுக்கும் இணையாக செயல்பட்டு வருகின்றன. மத்திய அரசும் மாநில அளவில் ஒரு ஊரக வங்கி என்ற நிலைப்பாட்டினை செயல்படுத்த முயற்சிகள் எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தமிழகத்தில் இருந்த பாண்டியன் கிராம வங்கியும் பல்லவன் கிராம வங்கியும் இணைந்து தமிழ்நாடு கிராம வங்கியாக உருவெடுத்துள்ளது. பாண்டியன் கிராம வங்கி 9/3/1977 தென் தமிழகத்தில் பிரிக்கப்படாத ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் துவக்கப்பட்டது. தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் செயல்பட்டு வந்த அதியமான் கிராம வங்கியும் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்கள் செயல்பட்டு வந்த வள்ளலார் கிராம வங்கியும் 31/8/2006 ஒன்றிணைந்து பல்லவன் கிராம வங்கியாக உதயமானது. இந்த வங்கி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் சென்னை மாவட்டத்தை தவிர செயல்படுகிறது. சென்னை நகர பகுதிகளிலும் தமிழ்நாடு கிராம வங்கியின் கிளைகள் செயல்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு கிராம வங்கிக்கு தமிழ்நாட்டில் தற்சமயம் 630 கிளைகள் உள்ளன. இது வெகு விரைவில் 1000 அடைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வங்கியைச் சேர்ந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கின்றது. தமிழ்நாடு கிராம வங்கியின் தற்போதைய மொத்த வர்த்தகம் ரூபாய் 23,000 கோடிக்கு மேல் உள்ளது. பல வங்கிகள் நஷ்டத்தில் செயல்பட்டு வந்தாலும் பல்லவன் கிராம வங்கியும் பாண்டியன் கிராம வங்கியும் தொடர்ந்து லாபத்தில் இங்கே வருவதை உணர்ந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மற்ற வங்கிகளை காட்டிலும் என்று சொல்லக்கூடிய வாராக்கடனும் மிக குறைவு என்றும் அறிகிறேன். மற்ற வங்கியில் வாராக்கடன் 10 விழுக்காட்டிற்கு மேல் உள்ள நிலையில் தமிழ்நாடு கிராம வங்கியின் வாராக்கடன் 1.79 விழுக்காடு என்பது பெருமைக்குரிய விஷயமாகும். இந்த வங்கி மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு பெரும்பாலும் கடன் வழங்குவதில்லை. விவசாயிகளுக்கும் சுய உதவி குழுக்களும் ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமே கடன் வழங்குகிறது. இந்த வங்கி விவசாயிகளுக்கும் சுய உதவி குழுக்களும் ஏழை எளிய மக்களுக்குமே கடன் வழங்கப்பட்டு வருகிறது. இது குறிப்பிடத்தக்கது. இங்கே வந்திருக்கின்றவர்கள் பெரும்பாலும் ஏழை எளியோர்.
வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று இன்றைக்கு பல்வேறு உதவிகளை வங்கியின் மூலமாக நாடக்கூடிய அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு இந்த வங்கி பேர் உதவியாக செயல்படுது என்று சொன்னால் அது மிகையாகாது. வங்கியின் குறைந்த அளவிலான வாராக்கடன் சாமானிய மக்களின் நேர்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இங்கு சுய உதவிக்குழுக்களின் உறுப்பினர்கள் ஆயிரக்கணக்கில் குழுமியுள்ளீர்கள். சுய உதவிக்குழுக்கு கடன் வழங்குவதில் 99 விழுக்காடு வசூலாகிறது என்று அறிந்து பெருமைப்படுகின்றேன். உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. கடன் வாங்கினா திருப்பி கட்ட மாட்டாங்க பெரும்பாலும். ஆனால் இங்கே வரி விருந்து அமர்ந்திருக்கின்ற சுய உதவிக்குழுவைச் சேர்ந்தவர்கள் வாங்கி கடனை 99% திருப்பி அளித்து வரலாற்றை படைத்திருக்கின்றீர்கள். இந்த வங்கி உங்கள் வங்கியாக கருதுகின்றீர்கள். இந்த வங்கி செழித்தால்தான் தாங்கள் நலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே வாங்கி கடனை முறையாக செலுத்தி மேலும் அந்த தொழில் வளர்வதற்கு ஊக்கம் அளிக்கின்றவர்களுக்கு இந்த வங்கிக்கு உறுதுணையாக இருப்பது பாராட்டுக்குரியது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன். சில சுய உதவிக்குழுக்கள் ரூபாய் 20 லட்சம் வரையில் எந்த பிணையும் இல்லாமல் கடனுதவி பெற்றுள்ள அறிகின்றேன். அதாவது எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாத 20 லட்சம் வரைக்கும் சுய உதவிக்குழுக்கு இந்த வங்கிகள் அளிக்கிறது. நீங்கள் வங்கியில் கடன் வாங்கணும்னு போய் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இல்லாத கடனே கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக தான் சரி, அது முதலமைச்சர் இருந்தால் கூட அதுக்கு செக்யூரிட்டி வாங்கிட்டு தான் கடன் கொடுப்பாங்க. நான் கூட வீடு கட்டுவதற்கு வங்கி அணுகிய போது அதற்கு தேவையான செக்யூரிட்டி கொடுத்தா தான் கடன் கொடுப்பதாக தெரிவித்தார்கள். ஆனால் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற சுய உதவிக்குழுக்கு எந்தவித செக்யூரிட்டியும் இல்லாமல் 20 லட்சம் ரூபாய் வரை இந்த கடன் உதவி கொடுப்போம் என்று சொன்னால் இந்த வங்கியை உண்மையிலேயே பாராட்ட கடைப்பட்டுகின்றேன். இவ்வங்கியானது மலைவாழ் மக்களின் வாழ்வில் ஒரு ஏற்படுத்தும் விதமாக அம்பாசமுத்திரம் அருகாமையில் உள்ள காணி குடியிருப்பு என்ற மலைவாழ் மக்களின் கிராமத்திற்கு சோலார் விளக்குகள் அமைப்பதற்கு கடன் கொடுத்து அவள் வாழ்வில் ஒளியேற்றி வைப்பது என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் மலைவாழ் மக்களுக்கு அந்த மின்சார வசதி என்பது ஒரு கடினமானது. ஏனென்றால் உயரமான மலைப்பகுதியில் இருக்கின்ற காரணத்தாலே அங்கே மின்கம்பங்கள் அமைக்கப்பட்டு அந்த மின்கம்பிகள்லாம் பொருத்தப்பட்டு அவர்களுக்கு மின் இணைப்பு கொடுக்க வேண்டும். மரம் அடர்ந்த பகுதியில் இருக்கின்ற காரணத்திலே வனத்துறையின் அனுமதி பெற வேண்டும். இன்றைக்கு புயல் வீசுகின்ற பொழுது காற்றடிக்கின்ற பொழுது மரங்கள்லாம் அந்த கம்பத்தி மீன் விழுந்து கம்பிகள் மீது விழுந்து அடிக்கடி மின்தடை ஏற்படும். அந்த நிலையும் மாற்றி மலைவாழ் மக்கள் பயன்பெறுகின்ற விதமாக அங்கே சூரிய ஒளி மின்சக்தியை இந்த வங்கி அளித்திருப்பது பெருமைக்குரியது. மீனவர்களின் வளர்ச்சிக்காக மத்திய மற்றும் மாநில அரசின் மானியத்துடன் கடன் வழங்கி வரும் என்பதை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாரதியின் கூற்றுக்கிணங்க தமிழ்நாடு கிராம வங்கி விவசாய வளர்ச்சிக்காகவும் கிராம தொழில் வளர்ச்சிக்காகவும் கடனுதவி வழங்கி வருவதற்கு எனது பாராட்டுக்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். பனை தொழிலாளர் மேம்பாட்டுக்காகவும் மீனவர்கள் முன்னேற்றத்திற்காகவும் மானியத்துடன் கூடிய சிறப்பு கடன் திட்டங்களை இவ்வங்கி செயல்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்க என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். கடந்த வருடம் மட்டும் 2018-19 4% வட்டியில் 13.52 லட்சம் பயனாளிகளுக்கு ரூபாய் 9,210 கோடி கடனாக வழங்கப்பட்டது என்பதை எண்ணும் போது இந்த வங்கியானது விவசாய வளர்ச்சியை பெரிதும் உதவி வருகிறது என்பதை எவ்வித ஐயப்பாடும் இல்லை. அந்த அளவுக்கு இன்றைக்கு விவசாயிகளுக்காக 9,120 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கியிருக்காங்க. குறைந்த வட்டியிலே அந்த விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்படுகிறது இந்த வங்கியின் மூலமாக. இந்த வங்கியானது கந்து வெட்டி கொடுமையிலிருந்து ஏழை எளிய மக்களை விடுவிப்பதற்கும் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறது என்று அறிகின்றேன். பெண்களின் முன்னேற்றத்திற்காக பெண் சக்தி என்ற திட்டத்தின் மூலமாக பெண் தொழில் முனைவோருக்கு கடனதையும் இவ்வங்கி செய்து வருகிறது. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சிறப்பு கடனுதவி திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் அதற்காக மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிட்டுள்ளதாக இவ்வங்கியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். வங்கி சேவையை அனைத்து இல்லங்களுக்கும் எடுத்துச் செல்லும் நோக்குடன் 738 வணிக தொடர்பாளர்களை நியமித்து இவர்கள் மூலமாக முதியோர் ஓய்வூதியம் மற்றும் அரசு நலத்திட்டங்களின் வாயிலாக வழங்கப்படும் உதவித்தொகைகளை பயனாளிகள் இல்லங்களுக்கே நேரில் சென்று வழங்கி வருவது பாராட்டுக்குரியதாகும். இந்த வணிக தொடர்பாளர்கள் மூலம் 70,000க்கும் மேற்பட்ட பயனாளிகள் அரசின் உதவித்தொகைகளை பெற்று பயனடைந்து வருகின்றனர். மக்களுக்கு வங்கி சேவை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்குடன் 28 இடங்களில் நிதிசார் கல்வி மையங்களை வங்கி நடத்தி வருவதாகவும்
மேலும் வங்கியின் 630 கிளைகளின் மூலமாக கடந்த 16/7/2019 அன்று மாநில அளவில் நிதிசார் கல்வி முகாம்களை நடத்தி உள்ளதாகவும் வங்கியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இவை தவிர கிராமங்களுக்கு நேரடியாக சென்று நடமாடும் நிதிசார் கல்வி மையங்களையும் நடத்தி வருவதாக கூறுகின்றனர். தமிழகத்திலேயே மாதிரி திட்டமாக நபார்டு வங்கியினால் செயல்படுத்தப்பட்டு ஒருங்கிணைந்த வங்கி சேவை திட்டத்தினை தருமபுரி மாவட்டம் அஞ்சேஅள்ளி கிராமத்தில் இவ்வங்கி சிறப்பாக செயல்படுத்தி அதற்காக நபார்டு வங்கியின் விருதையும் பெற்றுள்ளது பாராட்டுக்குரியது. பாண்டியன் கிராம வங்கியும் பல்லவன் கிராம வங்கியும் தொடர்ந்து பல வருடங்களாக சுய உதவி குழுக்களுக்கு கடன் வழங்குவதில் சிறந்த முறையில் பணியாற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு மற்றும் நபார்டு வங்கியின் விருதுகளை பெற்று வருகிறது. தேசிய அளவில் சிறந்த ஊரக வங்கியினை அசோசெம் என்கின்ற ஸ்காட்ச் விருதினையும் மத்திய அரசின் அடல் பென்ஷன் யோஜனா என்கின்ற ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அதிக எண்ணிக்கையிலான ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை ஆணையத்தின் விருதுகளை பல முறை பல்லவன் கிராம வங்கி பெற்றுள்ளதை பாராட்டுக்குரியது. தமிழ்நாடு கிராம வங்கியின் பணியில் சிகரம் வைத்தது போன்று இன்று மாநில அளவிலான மாபெரும் கடன் வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவில் 28,056 பயனாளிகளுக்கு ரூபாய் 109,80,00,000 ரூபாய் கடன் உதவியில் இந்நிகழ்ச்சியின் வாயிலாக வழங்கப்படுகிறது. கடந்த 10/7/2019 அன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி எண் 110 கீழ் பல்லவன் கிராம வங்கி மற்றும் பாண்டியன் கிராம வங்கி ஆகிய 2 மண்டல ஊரக வங்கிகள் 1/4/2010 ஒருங்கிணைந்து மாநிலம் முழுவதும் 630 கிளைகளை கொண்ட தமிழ்நாடு கிராம வங்கி என்ற பெயரில் சேலத்தினை தலைவனமாக கொண்டு செயல்பட்டு வருகின்றது. இதற்கென தமிழ்நாடு கிராம வங்கியும் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் ஒருங்கிணைந்த ஒரு வளாகம் அமைக்க சேலத்தில் 2 ஏக்கர் அரசு நிலம் வழங்கப்படும். இவ்வளாகம் வாழ்க்கை தொழில் சார்ந்த பயிற்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஒரு மையமாக செயல்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற அறிவிப்பினை நான் வெளியிட்டேன். இதனை செயல்படுத்தும் விதமாக சேலம் மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் தமிழ்நாடு கிராம வங்கியும் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனமும் ஒருங்கிணைந்த ஒரு வளாகம் அமைக்க சேலம் மேற்கு வட்டத்துக்கு உட்பட்ட ஜாகிர் அம்மாபாளையம் கிராமத்தில் 2 ஏக்கர் நிலம் முன் நுழைவு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு கிராம வங்கியின் பணிகள் மென்மேலும் சிறக்கவும் மக்களுக்கு தொடர்ந்து இவ்வங்கி சிறப்பான சேவையை அளித்திடும், இவ்வங்கி சிறந்த வளர்ச்சியை அளித்திடும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு நம்முடைய சேலம் மாவட்டத்தில் மட்டும் ஊரக பகுதியில் 14,985 மகளிர் சுய உதவி குழுக்களும், நகரப்புறங்களில் 11,230 மகளிர் சுய உதவி குழுக்களும், ஆக மொத்தம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 26,215 சுய குழுக்கள் இறங்கி வருகின்றன. சேலம் மாவட்டத்தில் மட்டும் முழுக்க நம்முடைய மகளிர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து சுயமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இங்கே ஏற்படுத்துகிறீர்கள். இதற்கு மட்டும் 26,215 சுய உதவி குழுக்கள் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் மட்டும் இன்றைக்கு செயல்பட்டு வருகின்றன. கடந்த 8 ஆண்டுகளில் 87,350 குழுக்களுக்கு ரூபாய் 2,378 கோடியே 80 லட்சம் ரூபாய் வங்கி கடன் வழங்கப்பட்டுள்ள என்ற பெருமையான செய்தியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சுய உதவி குழுக்கு மட்டும் 2,378 கோடியே 88 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன் வழங்கி இந்த சுய உதவி குழுக்கு சுயமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கு. கடந்த ஆண்டில் மட்டும் 624 கோடி வங்கிக் கடன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதில் இலக்கையும் தாண்டி இலக்கு 624 கோடி, அந்த இலக்கையும் தாண்டி 646.80 கோடி வங்கிக் கடன் 14,743 மகளிர் சுய உதவி குழுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதாவது 104% சாதனை படைத்துள்ளது. இதில் கடந்த 26/2/2019 அன்று சேலத்தில் நடைபெற்ற விழாவில் மட்டும் 3,186 குழுக்களுக்கு ரூபாய் 146 கோடி 56 லட்சம் ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் 2019-2020 நடப்பாண்டில் மகளிர் சுய உதவிக்குழுக்கு 650 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 1,747
மகளிர் சுய உதவிக்குழுக்கு ரூபாய் 65 கோடியே 45 லட்சம் ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் 239 கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்களுக்கு சுழல் நிதியாக ரூபாய் 1 கோடியே 19 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 161 கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்களுக்கு முதல் கட்ட நிதியாக 2 கோடியே 41 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் 250 கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்களுக்கு சமூக முதலீட்டு நிதியாக ரூபாய் 7 கோடியே 27 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே இப்படி மகளிர் சுய உதவிகளுக்காக ஏராளமான கடனுதவி வழங்கி அவர்கள் சுயமாக தொழில் துவங்கி சொந்த காலில் நிற்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு அரசு செயல்படுத்தி வருகின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இன்றைக்கு கிராம வங்கி, இன்றைக்கு தமிழ்நாடு கிராம வங்கியின் பேரை பார்க்கும்போது கிராமம் என்று சொல்கிறாங்க. அதே கிராமத்தினுடைய அக்கறை கொண்ட ஒரு வங்கி என்றுனா தமிழ்நாடு கிராம வங்கி ஒன்று தான். நீங்கள் மற்ற வங்கிக்கெல்லாம் போய் எளிமையாக கடன் பெற முடியாது. ஆனால் தமிழ்நாடு கிராம வங்கியை பார்க்கின்ற பொழுது முழுக்க என்னுடைய விவசாய சார்ந்த தொழிலுக்கும் அதே போல் ஏழை எளியவர்களுக்கு சுய உதவி குழுக்கள் அமைத்து அந்த அமைப்புகளுக்கு தேவையான உதவி வழங்குவதற்காக இந்த வங்கி முன்னுரிமை கொடுக்குது. இதில் வட்டி குறைவாக இருக்குது. அதே போல் கேட்ட நேரத்திற்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான நிதியையும் இந்த வங்கி அளித்து வருகிறது. விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் இன்றைக்கு இந்த வங்கி கொடுக்குது. அது மட்டுமல்ல, பால் உற்பத்தி செய்ய இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலேயே பால் உற்பத்தியில் முதலிடம் வைக்குது சேலம் மாவட்டம் தான். அந்த அளவுக்கு பால் உற்பத்தியாளர்கள் அதிகமாக உள்ள மாவட்டம் நம்முடைய மாவட்டம். அப்படிப்பட்ட பால் உற்பத்தி செய்கின்ற அந்த விவசாயிகள், விவசாய தொழிலாளிகளுக்கு தேவையான கால்நடைகளை பெற்று வளர்ப்பதற்கு ஒரு நபருக்கு 3 லட்சம் வரை இந்த தமிழ்நாடு கிராம வங்கி வழங்குவதாக இங்கே இருக்கின்ற நம்முடைய இந்த வங்கியினுடைய அலுவலர்கள் தெரிவிக்கின்றார்கள். 3 லட்சம் ரூபாய் அந்த நிதியை பெற்று நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற இல்லை தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு பகுதியில் இருக்கின்ற நம்முடைய விவசாய மக்கள், விவசாய தொழிலாளிகள்லாம் இந்த தமிழ்நாடு கிராம வங்கியின் மூலமாக கடனுதவி பெற்று அங்கே கறவை பசுமாடுகளை வாங்கி அந்த பசுமாடுகளை வளர்த்தி அந்த பசுமாட்டின் மூலமாக பாலை கறந்து அங்கங்கே இருக்கின்ற பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு அளிக்கிற பொழுது அவர்களுக்கு வருமானம் கிடைக்கிது. இப்போ கூட அண்மையில் சட்டமன்றத்தில் பல்வேறு மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றையெல்லாம் பிரித்தேன். திருநெல்வேலியில் பிரித்து தூத்துக்குடி கொடுத்தேன், திருச்சி பிரித்து கரூரில் கொடுத்தோம், கிருஷ்ணகிரி பிரித்து தருமபுரி கொடுத்தோம். இப்படி பல இடத்துல இன்றைக்கு புதிய கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தை நிறுவுகின்ற பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற பால் உற்பத்தியாளர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் உறுப்பினர்கள் அதிக கால்நடை வளர்த்து பால் உற்பத்தியை பெருக்குவது ஒன்று என்ற சுயமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு அரசு உதவி புரிவதற்காக இப்படி ஏற்கனவே பெரியதாக இல்லை பல்வேறு மாவட்டங்களை உள்ளடக்கி பெரிய கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தெல்லாம் பிரித்து இன்றைக்கு நிர்வாக காரணத்திற்காகவும் அங்கே இருக்கின்ற பால் உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்கின்ற பாலை குறித்த காலத்தில் அந்த உற்பத்தி பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு ஒன்றியத்திற்கு கொண்டு செல்வதற்கு வசதியாக பிரிக்கப்பட்டுகின்றது. இப்படிப்பட்ட சங்கங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு கிராம வங்கி இன்றைக்கு உதவி செய்கின்ற என்பதை இந்த மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இன்றைக்கு நம்முடைய பகுதி செழித்து வளரும் என்பதற்காக விவசாயம் நிறைந்த பகுதி. இன்றைக்கு விவசாயம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் நீர் வேண்டும். ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படியோ அதுபோல் விவசாயத்திற்கு நீர் முக்கியம். நீர் மேலாண்மை திட்டத்தை கொண்டு வந்து அந்த நீர் மேலாண்மை திட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்காக அம்மாவுடைய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அங்கங்கே ஏரிகள் குளங்கள்லாம் இன்றைக்கி ஆழப்படுத்தப்படுகின்றன. அதே போல் இன்றைக்கு பருவ காலத்தில் பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் ஓடையின் குறுக்கே நதியின் குறுக்கே தடுப்பணை கட்டி நீர்நிலைகளை மேலே இன்றைக்கு நீர்நிலைகளை உயர்த்தி நிலத்து நீர் செறிவூட்டப்பட்டு விவசாயிகளுக்கு தேவை நீர் கிடைக்குது. குடிப்பதற்கு தேவையான நீரை அரசு பெற்றதற்காக இந்த திட்டத்தையெல்லாம் நம்ம செயல்படுத்தி வருகிறோம். அதன் வழியாக நம்முடைய சேலம் மாவட்டத்தில் இன்றைக்கு அதிகமாக மழை பெய்கின்ற காலத்தில் பருவ காலங்களில் அதிகமாக மழை பெய்கின்ற போது அந்த மழை நீர் வீணாக போய் கடலில் கிடைக்கின்றது. அப்படிப்பட்ட காலத்தில் நம்முடைய காவிரி ஆற்றத்தில் உபரியாக செல்கின்ற அந்த நீரை பயன்படுத்தி 565 கோடியில் 100 ஏரிகளுக்கு அங்கங்கே இருக்கின்ற 100 ஏரிகளுக்கு தண்ணீரை கொண்டு செல்லக்கூடிய திட்டத்தை வகுத்து கொடுத்துருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த திட்டம் 2 ஆண்டுகள் நிறைவேற்றப்படும். 2 ஆண்டுகள் இந்த திட்டம் நிறைவேற்றின பொழுது நம்முடைய சேலம் மாவட்டத்திற்கு 4 சட்டமன்ற தொகுதி ஓமலூர்,
இதே போல் நம்முடைய மேட்டூர், சங்ககிரி, எடப்பாடி 4 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 100 ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டு அந்த 100 ஏரிகளில் 565 கோடி ரூபாய் செலவிலே காவிரியிலே இருக்கின்ற உபரி நீர் வருகின்ற காலகட்டத்திலே அங்கே இருந்து லிஃப்டிகேஷன் மூலமாக அந்த தண்ணீரை எடுத்து சென்று அந்த ஏரிகள் நிரப்பப்படும். இதையெல்லாம் இங்கே இருக்கின்ற விவசாய தொழிலாளர்கள், விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டத்தை எங்களுடைய அரசு இந்த மாவட்ட மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். அதே போல் நம்முடைய பகுதி, ஓமலூர் பகுதி, மற்ற பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா மலர் அதிகமாக உற்பத்தி செய்கிறோம். நான் வறட்சியாக இருக்கின்ற போது இந்த ஓமலூர் வட்டாரத்துலேயும் தாரமங்கல் வட்டாரத்துலேயும் நிறைய இடத்துக்கு போய் பார்த்தேன். இப்போ நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தாங்க, இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கும் பொழுது எல்லா பகுதிக்கும் நீங்கள் போய் அமைச்சர்கள் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும், வறட்சியாக இருக்கின்ற அந்த பகுதியெல்லாம் பார்வையிட்டு அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கினார்கள். அவருடைய இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆலோசனை ஏற்று நான் ஓமலூர், தாரமங்கலம் பகுதிக்கெல்லாம் சென்று பார்க்கின்ற பொழுது அங்கெல்லாம் மலர்கள் அதிகமாக பயிரிட்டு இருந்தாங்க. அந்த விவசாயிகள்லாம் சொன்னாங்க, எங்களுக்கு போதிய விலை கிடைப்பதில்லை, நாங்கள் எல்லாமே பெங்களூருக்கு தான் கொண்டு போய் இந்த மலர்களை விற்பனை செய்வோம் என்று சொன்னாங்க. தமிழ்நாட்டிலே மலர்கள் விற்பனை செய்வதற்கு ஒரு மையத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அன்னை தினமே ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பே கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நம்முடைய சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற விவசாய பகுதி மக்கள் அதிகமாக மலர் சாகுபடி செய்கின்றார்கள். தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய பகுதி மக்கள், விவசாய தொழிலாளர்கள் அதிகமாக மலர் சாகுபடி செய்து இதையெல்லாம் அதிகமாக கொண்டு போய் பெங்களூரில் விற்பனை செய்கிறாங்க. ஆக அங்கே நியாயமான விலை கிடைப்பதில்லை. அதற்காக ஒட்டுமொத்த 4 மாவட்டத்தில் இருக்கிற விவசாய பகுதி மக்கள், விவசாய தொழிலாளிகளுடைய கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு ஓமலூரில், ஒசூரிலேயே மிக பிரம்மாண்டமான உலகத்தரத்திற்கேற்ற ஏல மையத்தை அங்கே உருவாக்கியிருக்கிற மலர் ஏல மையம் அங்கே 20 கோடி ரூபாயிலே அமைக்க இருக்கின்றது. அந்த ஏல மையத்திலே சர்வதேச ஏல மையம் அங்கே அமைக்கப்படுகின்றது. எனக்கு பல்வேறு நாடுகளிலிருந்து, பல்வேறு மாநிலத்திலிருந்து வியாபாரிகள் அங்கே அந்த ஒசூரிலே அமைக்கப்படுகின்ற மலர் அந்த மையத்திலே ஏல மையத்திலே பங்கு பெற்று அந்த மலர்களெல்லாம் வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க, வெளி மாநிலத்துக்கு அனுப்புவாங்க. அப்போ நம்ம விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற மலருக்கு நியாயமான விலை கிடைக்கும். அதையெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இதெல்லாம் முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு செய்யப்படுகின்ற திட்டங்கள். அதே போல் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற காய்கறிகள், பழங்கள் அவர்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட உரிய விலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறி, பழங்களை முறையாக அரசு வாங்கி அந்த பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு இன்றைக்கு 10 மாவட்டங்கள் இன்றைக்கு இந்த திட்டத்தை கொண்டு வர இருக்கிறோம். அங்கே இருக்கின்ற 10 மாவட்ட தலைமை இடத்திலே, மாவட்ட தலைநகரிலே இன்றைக்கு காய்கறி, பழங்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு மையத்தை ஏற்படுத்த இருக்கின்றோம். அப்படி மையத்தை ஏற்படுத்துகின்ற காலகட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகள், அதோட பழங்கள் எல்லாம் அந்த மார்க்கெட் பகுதிக்கு எடுத்து சென்று விற்பனை செய்கின்ற பொழுது உரிய விலை கிடைக்கும். அவை இன்றைக்கு சென்னைக்கு அருகில் ஒரு 300 ஏக்கர் பரப்பில் 2000 கோடியில் மிக பிரம்மாண்டமான உணவு பூங்கா ஒன்று அமைக்க இருக்கிறோம். இந்த உணவு பூங்கா அமைக்கின்ற பொழுது ஆன்லைன்லேயே இந்த மாவட்ட தலைநகரில் அமைக்கப்படுகின்ற இந்த மார்க்கெட் சொசைட்டி மூலமாக இங்கே இருக்கிற விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறி, பழங்கள் அங்கே விற்பனை செய்கின்ற பொழுது ஆன்லைன் மூலமாக தொடர்பு கொண்டு அந்த விற்பனையை பெற்றுக்கொள்ளலாம். தகுந்த விலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்க தந்திருக்கின்றோம். ஒரு சமயம் அதில் விற்பனை ஆகவில்லை என்றால் அங்கேயே குளிர்பான கிடங்கு இருக்குது, அங்கேயே அந்த பழங்களும் காய்கறிகளும் அப்படி வைத்து விடலாம். உடனுக்குடன் பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறது. இதையெல்லாம் விவசாயிகளுக்காக செய்யப்படுகின்ற அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நான் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தினாலே விவசாயத்திற்கு என்னென்ன தேவை என்பதை சிந்தித்து இதையெல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கணும். இதற்கு மேலாக கால்நடை பூங்கா 1000 கோடியில் கால்நடை பூங்கா ஒன்று உருவாக்க இருக்கிறோம். தலைவாசலில் கூட்ரோட்டில் 900 ஏக்கராவில் ஆசியாவிலேயே பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா ஒன்று உருவாக்க இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு பால் உற்பத்தி செய்யணும்னு சொன்னால் இன்னைக்கு பல்வேறு உயர் ஜாதி பசுக்களை வளர்க்க வேண்டும். நோய் தாக்காத பசுக்களை விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு ஏற்றவாறு கால்நடை ஆராய்ச்சி நிலையம், அங்கே மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம், அங்கே கால்நடை மருத்துவ கல்லூரியும் அங்கே நாங்கள் துவக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கால்நடை வளர்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவதற்கு அனைத்து அம்சங்கள் கூடிய அந்த கால்நடை பூங்கா என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நம்முடைய சேலம் மாவட்டம் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற விவசாய பகுதி மக்களுடைய கனவை நனவாக்கின்ற அரசாக அம்மாவுடைய அரசு செயல்படும்.
அங்கே வந்து நாட்டு பசு, காளைகள், அதே போல் பல்வேறு இன பசுக்கள், அதே போல் இன்றைக்கு ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, நாய், பன்றி, மீன் எல்லாமே அங்கே வளர்க்கப்படுகிறது. வளர்த்து விவசாயிகளுக்கு அளிக்கின்றோம். அப்படி விவசாயிகளுக்கு அளிக்கின்ற பொழுது அங்கே உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த கால்நடைகளை விவசாயிகள் வாங்கி வளர்க்கின்ற பொழுது அதிகமான வருமானத்தை பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டத்தை இதையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய அருளாசியோடு இன்றைக்கு நம்முடைய சேலம் மாவட்டத்தில் தலைவாசல் கூட்டு ரோட்டில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா அமைக்க இருக்கும் என்று மகிழ்ச்சியான செய்தியை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே தாய்மார்கள் அதிகமாக வந்திருக்கிறீங்க. மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கு நம்முடைய ஏழை குடும்பத்தில் பிறந்த நம்முடைய பெண் குழந்தைகளுக்கெல்லாம் குறிப்பிட்ட நேரத்தில் திருமணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு உரிய நேரத்திலே திருமண வயது அடைகின்ற பொழுது திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக மாண்பு அம்மா ஒரு தாலிக்கு தங்கம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பவுன் என்ன விலைன்னு உங்களுக்கு தெரியும். 1/2 பவுன் 1 பவுன் ஆக்குனாங்க. இன்றைக்கி அம்மாவுடைய அரசு செயல்படுத்தி கொடுக்கிறது. 20,000 50,000 கொடுக்குறோம். அதே இன்றைக்கி கிராமத்திலே வாழ்கின்றதும் சரி, நகரத்தில் வாழ்கின்றதும் சரி, ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு தொடர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். அதே போல் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு 6,000 அம்மா 12,000 ஆக்கினாங்க. அப்புறம் 18,000 ஆக்கினாங்க. இன்றைக்கு அந்த 18,000 கூட இன்றைக்கு 3ஆம் கட்டமாக வழங்கிட்ட பொழுது இந்த 3 மாத கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த கரு திசு நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அம்மா மகப்பேறு நலத்திட்டம், அம்மா மகப்பேறு நலத்திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து ஊட்டச்சத்து உள்ள அந்த பொருளெல்லாம் இந்த திட்டத்தின் மேலே வழங்குகிறோம். அப்படி இந்த ஊட்டச்சத்து உள்ள பொருள் எல்லாம் அந்த கர்ப்பிணி தாய்மார்கள் உண்ணுகின்ற பொழுது சிசு நல்லா வளர்ந்து குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும். அந்த திட்டத்தையும் உருவாக்கி தந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது நம்முடைய சேலத்தில் பிரம்மாண்டமான இன்றைக்கு நம்முடைய மகப்பேறு மருத்துவமனை கட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நவீன மகப்பேறு மருத்துவமனை கட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை முகமாக கட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நம்முடைய மாவட்டத்துக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதம். இவ்வளவு திட்டத்தை உங்களுக்காக நாங்கள் செஞ்சிருக்கிறோம். எண்ணி பாருங்க, இதுக்கு முந்தி இந்த அரசு என்ன செஞ்சது, எந்த ஆட்சியாளர் செஞ்சாங்க? ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் ஒளிமயமாக எதிர்காலத்தில் இருக்க வேண்டும், அப்படி வாழ்க்கை மலர வேண்டும் என்ற அடிப்படையிலே உன்னதமான திட்டத்தை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதே போல பிறக்கின்ற குழந்தை கூட நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் என்பதற்காக அம்மா பரிசு பெற்றோம் என்ற 16 பொருளை அம்மா கொடுத்துட்டு போனாங்க. நம்முடைய ஏழை தாய்மார்கள் பெற்றிருக்கின்ற குழந்தை கூட சுகாதாரமாக சுத்தமாக இருக்க வேண்டும் என்று யார் கொடுத்தாங்க, எந்த ஆட்சியில் கொடுத்தாங்க? இதையெல்லாம் தாய்மார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஆட்சி கருன்னு சொன்னால் அந்த ஆட்சியாளர்கள் நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை செய்வார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இவ்வளவு திட்டத்தையும் இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் உங்களுக்காக வழங்கினார்கள். அதை தொடர்ந்து எங்களுடைய அரசு செயல்படுத்தி கொண்டிருப்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும். இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் கல்வியில் சிறந்து விளங்குகிறது. இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட நல்ல கல்வி தரத்தை கொடுத்து அந்த குழந்தை இன்றைக்கு உயர்கல்வி படிக்கின்ற அளவுக்கு அரசு உதவி செய்கிறது. இன்றைக்கு அங்கன்வாடியிலிருந்து, ஆரம்ப பள்ளியிலிருந்து, நடுநிலைப் பள்ளியிலிருந்து, உயர்நிலைப் பள்ளியிலிருந்து கல்லூரி வரைக்கும் உதவி செய்கின்ற ஒரே அரசு அம்மாவுடைய அரசு தான். இந்தியாவில் எங்கேயுமே அவளுக்கு திட்டத்தை செயல்படுத்தியது வரலாறு கிடையாது. நம்முடைய குழந்தைகள் படிப்பதற்காக காலனி, சீருடை, விளையாட புத்தகம், நோட்டு, பள்ளிக்கு போகிறதுக்கு சைக்கிள், அறிவுபூர்வமான கல்வி கொடுக்க மடிக்கணினி, லேப்டாப் கொடுக்குறோம். 12,000 ரூபா ஒரு லேப்டாப். கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் பேர் கொடுக்குறோம். இப்போ கொடுத்துட்டு இருக்கிறோம். +1 +2 ஏற்கனவே முடிச்சுட்டு போனீங்களாம் சேர்த்தும் போது 52 லட்சம் பேருக்கு நம்முடைய மாணவ மாணவிகள் ஒரு சிறந்த கல்வி எடுப்பதற்காக அம்மாவுடைய அரசு கொடுத்துருக்குன்னு சொன்னால் பல ஆயிரம் கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு மட்டும் ஒதுக்கீடு செஞ்சு நம்முடைய மாணவனுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும், அவருடைய விஞ்ஞான பூர்வமான கல்வி தமிழகத்திலே உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக உலக அளவிலே இருக்கின்ற கல்வி தமிழ்நாட்டிலே நம்முடைய குழந்தைக்கு கிடைக்குது. கிராமத்திலே குடிசையில் வாழ்கின்ற சாதாரண குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி கூட ஒரு விஞ்ஞான கல்வியை தமிழ்நாட்டில் தான் கொடுக்குறோம். இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள்லாம் தாய்மார் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்கள் பெற்றெடுக்க குழந்தையை இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது தான் பெற்றெடுக்காத குழந்தை, நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை தன் குழந்தை போல் வளர்த்தி இத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றி தந்திருக்காங்க என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இப்படிப்பட்ட திட்டம் கிடையாது.
இப்படிப்பட்ட திட்டத்தின் வாயிலாகத்தான் இன்றைக்கு கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்குது, உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்திருக்குது. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரைத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி தனியார் பள்ளியில் போய் படித்தாலும் சரி, தனியார் கல்லூரியில் போய் சேர்ந்தாலும் சரி, அதிக கட்டணம் கொடுத்து தான் படிக்க வேணும். அதே கட்டணம் கொடுத்து படிக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நல்ல திறமையான ஒரு மாணவ மாணவியாக இருப்பாங்க. பொருளாதார சூழ்நிலையின் காரணமாக உயர்கல்வி படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஆகவே இதையும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அரசு கலைக்கல்லூரியிலே கொடுத்தது. அரசு கலைக்கல்லூரி 76 கல்லூரி தொடக்கி இன்றைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்திருக்குது. இன்றைக்கு தாழ்க்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட கிராமத்திலே கடைக்கோட்டிலே பிறந்த அந்த குடிசையில் வாழ்கின்ற மாணவ மாணவி கூட அறிவுபூர்வமான கல்வி, உயர்கல்வியை தமிழகத்தில் தான் அதிகமாக கொடுத்துருக்குது, எந்த மாநிலத்தையும் கிடையாது. அதே போல பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை அரசின் சார்பாக திறந்து குறைந்த கட்டணத்தில் ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். இப்போ மகிழ்ச்சியான செய்தி, நம்முடைய சேலம் மாவட்டத்தில் புதிய சட்டக்கல்லூரி இந்த ஆண்டு முதல் செயல்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி தெரிவிக்கிறேன். சட்டக்கல்லூரி இன்றைக்கு திறமையான மாணவர்கள் சட்டம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் தனியார் கல்வியில் போய் நாடுகின்ற பொழுது அதிக கட்டணம் செலுத்த வேண்டும். அதே திறமையான மாணவர்கள் சட்டம் பயில்வதற்காக நம்முடைய சேலம் மாவட்டத்திலே புதிதாக சட்டக்கல்லூரி இந்த ஆண்டிலிருந்தே துவக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்தில் தெரிவித்து, நம்முடைய தமிழ்நாடு கிராம வங்கி முழுக்க முழுக்க விவசாயிகளுக்காக துவக்கப்பட்ட வங்கி, ஏழை எளிய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக துவக்கப்பட்ட வங்கி. இந்த வங்கி ஒரு கட்டடத்திற்கு அஸ்திவாரம் எப்படியோ அதுபோல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு அஸ்திவாரமாக வங்கி, அஸ்திவாரமாக விளங்கி இந்த வங்கி பேருதவி செய்கிறது. அந்த வங்கியில் இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், வரியுள்ள அத்தனை பேருக்கும், மேலும் மேலும் இந்த வங்கி விவசாய தொழிலாளிகளுக்கும், விவசாயிகளுக்கும், ஏழைகளுக்கும் பல்வேறு திட்டங்கள் வாயிலாக நிதி வழங்கி அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற பாடுபட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு கிராம வங்கியின் மாநில அளவிலான மாபெரும் வங்கிக் கடன்களை தமது சேவை கரங்களால் வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ்நாடு கிராம வங்கியின் அனைத்து கிளைகளிலும் உள்ள 31,406 வாடிக்கையாளர்களுக்கு கடன் உதவித் தொகை மொத்தம் ரூபாய் 112 கோடி 1 லட்சத்திற்கான அடையாள காசோலையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் வழங்கப்படுகிறது. சத்யா பச்சியம்மாள் நிர்மலா அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சேலம் மாவட்டம் பொன்னம்மாபேட் கிளையிலிருந்து முருகேசன் என்பவருக்கு சிறு தொழில் கடன் ரூபாய் 25,000 வழங்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் சேலம் கிளையிலிருந்து சுரேஷ் என்பவருக்கு ஆட்டோ வாங்க ரூபாய் 1,65,000 கடனுதவி வழங்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடி கிளையிலிருந்து முருகன் என்பவருக்கு வீட்டுக் கடன் வாங்க ரூபாய் 20 லட்சம் வழங்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் அம்மாபேட் கிளையிலிருந்து கலைவாணி என்ற மகளிர் சுய உதவி குழுவிற்கு ரூபாய் 15 லட்சம் கடனுதவி வழங்கப்படுகிறது. சேலம் கிளையிலிருந்து கனிமொழி என்பவருக்கு பெண் சக்தி என்ற திட்டத்தில் ரூபாய் 3 லட்சம் கடனுதவி வழங்கப்படுகிறது. நரசிங்கபுரம் கிளையிலிருந்து நகர திருப்பணி என்ற மகளிர் சுய உதவி குழுவிற்கு ரூபாய் 15 லட்சம் கடனுதவி வழங்கப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ஆண்டகலூர் கேட்டிலிருந்து கேவி புதூர் கூட்டு பொறுப்பு குழுவிற்கு ரூபாய் 2,40,000 கடனுதவி வழங்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் டிஎன் பாளையம் கிளையிலிருந்து மணிகண்டன் என்பவருக்கு விசைத்தறி வாங்குவதற்கு ரூபாய் 5 லட்சம் கடனுதவி வழங்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் எடப்பாளையம் கிளையிலிருந்து அக்பர் பாஷா என்பவருக்கு மளிகை கடை வைப்பதற்கு ரூபாய் 70,000 கடனுதவி வழங்கப்படுகிறது.
ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் கிளையிலிருந்து இயேசுராஜா, சகாயம், ஆல்வின் என்பவர்களுக்கு நீலப்புரட்சி திட்டத்தின் கீழ் மீன்பிடி படகு கட்டுவதற்கு ரூபாய் 16 லட்சம் கடனுதவி வழங்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி கிளையிலிருந்து பனிமேரி என்பவருக்கு பனை ஓடை ஓடுதலுக்கு 95,000 கடனுதவி வழங்கப்படுகிறது. மேலசேவல் கிளையிலிருந்து கஜிதா பிபி என்பவருக்கு பாய்முடைதலுக்கு 95,000 கடனுதவி வழங்கப்படுகிறது. திருவாரூர் கிளையில் இருந்து முத்துக்குமாரசாமி என்பவருக்கு சிறுவாகன கடன் ரூபாய் 3 லட்சம் வழங்கப்படுகிறது. திருவெங்காடு கிளையிலிருந்து சக்தி என்ற மகளிர் குழுவிற்கு ரூபாய் 4 லட்சம் கடனுதவி வழங்கப்படுகிறது. அகரம் சீகூர் கிளையில் இருந்து ராஜகோபால் என்பதற்கு கறவை மாடு வாங்குவதற்கு 90,000 கடனுதவி வழங்கப்படுகிறது. அன்னூர் கிளையிலிருந்து அஸ்வினி மகளிர் கூட்டு பொறுப்பு குழுவிற்கு ரூபாய் 2 லட்சம் கடனுதவி வழங்கப்படுகிறது. தர்மபுரி மாவட்டம் தர்மபுரி கிளையிலிருந்து சரஸ்வதி என்ற மகளிர் சுய உதவி குழுவிற்கு ரூபாய் 20 லட்சம் கடனுதவி வழங்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் கிளையிலிருந்து துர்கா என்ற மகளிர் உதவி குழுவிற்கு ரூபாய் 10 லட்சம் கடனுதவி வழங்கப்படுகிறது. நிறுவனங்களின் சமூக பொறுப்பு செயல்பாட்டின் கீழ் தமிழ்நாடு கிராம வங்கி சார்பில் கிராமங்களில் உள்ள 25 அரசு பள்ளிகளுக்கு தலா ரூபாய் 40,000 வீதம் தளவாட பொருட்கள் வாங்க மொத்தம் ரூபாய் 10 லட்சம் சேலம் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களிடம் வழங்கப்படுகிறது. நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குமாறு இந்தியன் வங்கியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வந்திருக்கும் அவையோரின் நெஞ்சம் நிறையும் வண்ணம் நன்றியுரை நல்குமாறு தமிழ்நாடு கிராம வங்கி பொது மேலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்று தமிழ்நாடு கிராம வங்கியின் சரித்திரத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். தமிழ்நாடு கிராம வங்கி துவங்கிய பின் நடைபெறும் மிக பெரும் நிகழ்ச்சி இது. நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்கள் அழைப்பினை ஏற்று விழாவை சிறப்பித்துள்ளார்கள். இது வங்கிக்கு மிகப்பெரிய கௌரவமாகும். அவருடைய பல்வேறு பணிகளுக்கும் இடையுமே விழாவிற்கு வருகை தந்து கடன் உதவிகளை வழங்கி விழா பேருரை ஆற்றி விழாவை சிறப்பித்தமைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களின் பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களின் வழிகாட்டியான இந்தியன் வங்கியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி அவர்கள் தலைமை ஏற்று விழாவினை சிறப்பித்துள்ளார்கள். இந்த விழா சிறப்பாக நடைபெற அவ்வப்போது ஆலோசனைகளை வழங்கி வந்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது அழைப்பினை ஏற்று விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த நபார்டு வங்கியின் ஓய்வு பெற்ற டிஎம்டி ஐயா அவர்களுக்கும் சிஜிஎம் அம்மா அவர்களுக்கும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களின் உள்ளம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விழாவிற்கான நாள் குறிக்கப்பட்ட நாளிலிருந்து தொடர்ந்து ஆலோசனைகளை வழங்கி வந்தார். இவ்விழா நடைபெறும் இடத்தை பல முறை பார்வையிட்டு ஒவ்வொன்றையும் துல்லியமாக ஆராய்ந்து எங்களுக்கு வழிகாட்டினார். அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள். எங்களின் வழிகாட்டியும் எங்களுக்கு பலவித உதவிகளும் செய்து வரும் நபார்டு வங்கியின் முதன்மை மேலாளர் பொது மேலாளர் அவர்களை வருகை தந்து விழாவினை சிறப்பித்தமைக்கு எங்களது நன்றியினை உரித்தாக்குகிறோம். விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த சேலம் மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைவர் அவர்களுக்கு எங்களின் உளம் கனிந்த நன்றிகள். அவர்கள் பல உதவிகளை இவ்விழா சிறப்புற நடைபெற உறுதுணையாக இருந்துள்ளார். எங்களது தாய் வங்கியான இந்தியன் வங்கியின் பொது மேலாளர் அவர்களுக்கும் எங்களது நன்றியினை உரித்தாக்குகிறோம். இவ்விழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை திறம்பட செய்த காவல்துறையின் அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் மற்ற அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அரசு அதிகாரிகள், இந்தியன் வங்கி அதிகாரிகள், வங்கியின் தொழிற்சங்க பிரதிநிதிகள் அனைவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் வங்கியின் வளர்ச்சிக்கு முழு ஆதரவாக உள்ள எங்களின் மதிப்பிற்குரிய வாடிக்கையாளர்கள், சுய உதவி குழு உறுப்பினர்கள், தொண்டு நிறுவன பொறுப்பதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் தமிழக கிராம வங்கியின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிக எண்ணிக்கையில் பெருந்திரளாக வந்து கலந்து கொண்ட செய்தி மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழா சிறப்புற நடைபெற இரவு பகலாக உறக்கமின்றி உழைத்த தமிழ்நாடு கிராம வங்கியின் சக நண்பர்களுக்கு
எங்களின் கோடானு கோடி நன்றிகள். இந்த அரங்கின் உரிமையாளரும் இவ்விழாவிற்கான ஒளி ஏற்பாடு செய்த நிறுவனத்திற்கும் வரவேற்பு மற்றும் மேடை அலங்காரங்கள் அமைத்து கொடுத்த நிறுவனத்துக்கும் எங்கள் நன்றிகள். இந்த விழா சிறப்புற நடைபெற உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தமிழ்நாடு கிராம வங்கியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவின் நிறைவாக நாட்டுப்பண். सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मागे गाहे तब जय गाथा जन जन मंगल जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. இங்கு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்து உணவு உண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.